ஃபைனலி கரப்படத்தை பார்த்தாச்சு. படம் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேங்க, இது ஒரு கண்டென்ட் பேஸ்டு ஃபிலிம். இதுல கமர்ஷியலை எதிர்பார்க்காதீங்க. சரி, இந்த படம் யாரு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லப்போனா எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அந்த வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிற படமா தான் இது வந்திருக்குது. இந்த படத்தை நீங்க எல்லாருமே போய் பார்க்கலாம். ஆனா எல்லாத்தையும் எதிர்பார்த்து போய் பார்க்காதீங்கன்னு நான் சொல்றேன். சரி, கண்டென்ட் பேஸ்டு ஃபிலிம். இந்த கண்டென்ட் பேஸ்டு ஃபிலிமுக்கு ஆக்சுவலா என்ன வேணும்னா, நிறைய பேரோட நடிப்பும் அவங்களோட திறமையும் இந்த மாதிரி படத்துலதான் வெளிக்காட்ட முடியும். அந்த மாதிரி படமா தான் இதுவும் வந்திருக்குது. எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில பெஸ்ட் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. தனுஷன்னா அவர் எப்பயுமே அந்த ஆக்டிங் பெஸ்ட் பிலிம் நடிப்பாரு. அவர் இந்த படத்துலயும் ஆளு பிச்சு உதறி இருக்காரு. அவர் ஆக்டிங் அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவரோட நடிப்பை தாண்டி ஒருத்தர் நடிச்சிருக்காரு. யாருன்னா அது கே.எஸ். ரவிக்குமார் சார் தான். அவர் டைரக்ட் பண்ண படம் நிறைய படம் நம்ம பார்த்திருப்போம். சின்ன வயசுல இருந்து பார்த்தே வளர்ந்துருப்போம். இப்போ நடிச்சிருக்காப்புல அந்த மனுஷன். அவரோட மேக்கப், அந்த மேக்கப்புக்கு வந்து எவ்வளவு நேரம் செலவழிச்சாங்கன்னு தெரியல. ஆனா அவரோட மேக்கப்புக்கும் அவரோட நடிப்புக்கும் கரெக்டா செட் ஆயிருக்கு. அந்த ஊருக்காரராகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு மனுஷன் ஒரு ஊர்ல பிறந்து அந்த நிலத்திலேயே வளர்ந்து அந்த ஊருக்காகவே ஒரு கேரக்டர் உழைக்குதுன்னு வைங்களேன். அந்த கேரக்டரை அப்படியே எடுத்து இவர் அப்படியே எடுத்து பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மினிமம் நேஷனல் அவார்ட் கிடைக்கணும், அந்த மாதிரி லெவல்ல அவர் நடிச்சிருக்காரு. சுராஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 படம் தமிழ்ல நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படமே வீரதீரேஸ்வரன், அதுல நல்லா நடிச்சிருப்பாரு. செகண்ட் படம் யூத், அதுலயும் நல்லா நடிச்சிருப்பாரு அப்பாவா. இதுல ஒரு போலீஸ்காரரா இருந்தா என்னென்ன மைண்ட் வரும் அப்படின்றத அப்படியே காமிச்சிருக்காங்க. அமிதா வைத்தியோட ஆக்டிங் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாடர்ன் கேர்ள் கேரக்டர்ல எல்லாமே நல்லா பண்ணிருப்பாங்க. அப்படியே இந்த கரப்படத்தை எடுத்து பார்த்தோம்னா அப்படியே வில்லேஜ் கேர்ளாவே மாறி அவங்களோட திறமையை நல்லாவே வெளிப்படுத்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட கரியர்லயே வந்ததுல பெஸ்ட் படம், பெஸ்ட் ஆக்டிங்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி தனுஷோட அம்மாவை வர்றவங்க கருணாசர். நான் வந்து இந்த படம் ஃபுல்லாவே த்ரில்லாவே கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா கருணாசனாவும் பிருத்வி பாண்டியராஜன் அண்ணாவும் இந்த த்ரில்லர் படத்துல எங்கெல்லாம் காமெடியை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எம்.எஸ். பாஸ்கர் ஐயா அவர் ஒரு கேரக்டருக்கு இறங்கி வேலை பார்ப்பாருன்றத இந்த படத்து மூலமா நிரூபிச்சிருக்காரு. அவரை எம்.எஸ். பாஸ்கர்னே நம்ப முடியாது. என் பக்கத்துல என் ஃப்ரெண்டு உட்கார்ந்து இருந்தாரு. அவர்கிட்ட சொல்றேன், ப்ரோ எம்.எஸ். பாஸ்கர் நடிச்சிருக்காரு ப்ரோ, பாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நம்ப மாட்டேன்ட்டாரு. இது எம்.எஸ். பாஸ்கர் தான் சொல்லி அவரு ஒரு 2-3 சீன் எம்.எஸ். பாஸ்கர் வந்துட்டு போன பிறகுதான் அவருக்கு எம்.எஸ். பாஸ்கர்னே தெரியுது. அந்த அளவுக்கு அந்த கெட்டப் தெரியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. அந்த கெட்டப்புக்கும் அவருக்கும் செட் ஆகுது. அவரும் அந்த ஊர்க்காரராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஜீவபிரகாசம் தான் அவர் வந்து படத்தை பின்னாடி நின்று தாங்கியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அவரோட எமோஷனல் பிஜிஎம் ஆகட்டும், ஒரு த்ரில்லிங்கான பிஜிஎம் ஆகட்டும், அந்த உடுக்கையை வச்சு ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. அதெல்லாம் பீக் லெவல்ல இருக்குது. ஒரு உடுக்கையை வச்சு இவ்வளவு பெரிய பிஜிஎம் கொண்டு வர முடியும்னா அது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் முடியும். ஜீவபிரகாசால மட்டும்தான் முடியும். அடுத்து கேப்டன் ஆஃப் த மூவி விக்னேஷ் ராஜா. அவர் படத்தை எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா, படத்துல இங்க டீட்டெயில் வச்சிருக்கானே, இந்த டீட்டெயில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐயோ அந்த டீட்டெயில் எப்படி இந்த டீட்டெயில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி படத்தை எடுக்கல. ஒரு படத்தை எவ்வளவு நீட்டா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளேல நீட்டா கொண்டு போயிருக்காரு. ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட்ல போய் முடியுது, அவ்வளவுதான். நீட்டா போயிட்டே இருக்குது. படம் எங்கேயுமே லேக் அடிக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி லேக் அடிச்சாலும் தனுஷனாவோட ஆக்டிங்கும் ஜிவியனோட மியூசிக்கும் டக்குன்னு ஒரு இடத்துல கூஸ்பம்ஸ் ஆகி அந்த இடத்துல வெளியே வந்து அடுத்த சீனுக்கு நகர்த்திக்கிட்டு கொண்டு போய்கிட்டே இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம், அதாவது எல்லா கேரக்டரையும் ரிவீல் பண்ணி இவங்க இந்த கேரக்டர்ல இருக்காங்க, இந்த கேரக்டரோட லைஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் காமிக்கிறாங்க. அந்த ஒரு 20 நிமிஷம் தான் கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்குது. அப்படியே அடுத்த கதைக்குள்ள உள்ள போகும்போது டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டு மேல இது போயிட்டே இருந்திருக்காரு விக்னேஷ் ராஜா. அதே மாதிரி ஆல்ஃபிரட் பிரகாஷ்ன்றவர், அவர் தான் படத்தோட எழுத்தாளர் கூட. அவரும் டைரக்டர் விக்னேஷ் ராஜாவும் தான் இந்த படத்தை வந்து எழுதியிருக்காங்க. கதையுமே எல்லாரோட வாழ்க்கையிலும் தொடர்பு கொள்ளக்கூடிய லெவல்ல தான் அந்த ஒரு கதை இருக்குது. அந்த கதையை எவ்வளவு நல்லா படம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் ராஜா. அவங்க ஒரு சல்யூட் சொல்லி ஆகணும். இந்த படம் அசுரன் மாதிரி இருக்கா, வடச்சென்னை மாதிரி இருக்கா, ஆடுகள மாதிரி இருக்கா, இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த படம் கரை மாதிரி இருக்கு. விக்னேஷ் ராஜாவோட படம் எப்படி இருக்கும் அதை மட்டும் அப்படியே காமிச்சிருக்காரு. என்னடா படத்தை பத்தி இவ்வளவு பேசிட்டேன், கதையை பத்தி சொல்றேன்னா வேணாங்க. அந்த கதையை ஒரு நல்ல கதை, அந்த கதையை ஸ்பாயில் பண்ண விரும்பல. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை எல்லாரும் குடும்பத்தோட தியேட்டர்ல போய் பாருங்க. முக்கியமா நாளைக்கு மதுரையில அழகர் திருவிழா நடக்குது. அழகரை பார்க்க போறவங்க அழகர் சாமியை போய் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அழகரை பார்க்க போகாதவங்க கரசாமியை பார்த்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த படத்தை ஒரு நல்ல படம், நல்ல கண்டென்ட். இந்த படத்தை வேஸ்ட் ஆகிடாதீங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர் வாட்ச் ஃபிலிம் அது. தயவு செய்து எல்லாரும் இந்த படத்துக்கு போய் செலிப்ரேட் பண்ணுங்க.